ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன்ஸ். அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை ஒரு லைக் பண்ணிக்கோங்க எல்லாரும். ஏன்னா அப்போ தான் நிறைய கமல் சார் பார்வையாளர்கள் உள்ளே வருவாங்க அப்படிங்கிறத நம்ம நேற்று சொன்னோம். நிறைய பேர் லைக் கொடுத்துருந்தீங்க. ரீச் வேறு லெவலில் இருந்துச்சு. கிட்டத்தட்ட 12,000 பேர் பார்த்துட்டாங்க. நிறையா ஃபேன்ஸ் உள்ளே வராங்க. அதனால் லைக் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ வந்தோடனே தட்டிடுங்க. நிறையா கமல் சார் ரசிகர்களுக்கு இது அப்படியே போகும். நிறையா பேர் சேருவாங்க. ஒரு குழுவாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா இணைந்து செயல்படலாம். கமல் சார் பற்றின தகவல்களையும் தெரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதல் டாப்பிக்கே இந்தியன் 3 பற்றி தான் வந்து பயங்கர வேகமாக கமல் சாருடைய குரூப்லேயும் சரி, எனக்கு நண்பர்கள் இருப்பாங்கல்ல, கமல் சார் நண்பர்கள், அவங்க ஒரு குரூப் வச்சு அவங்களும் வந்து என்ன ப்ரோ இப்படி இருக்குது, இந்தியன் 3 என்ன நடக்குமா நடக்காதா, ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது, பார்ட் 2 வந்து எடுக்காமல் இருந்திருக்கலாம், பார்ட் 3 போயிருக்கலாம், ஏன் இப்படி பண்ணாங்க அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேள்வி கேட்க ஆரம்பித்தாங்க. நான் அதுக்கான பதில் வந்து சொல்லிட்டேன். கண்டிப்பாக வந்து இந்தியன் 3 தேட்டர் தான், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. நிறைய பேர் உருட்டுவானுங்க, ஓடிடிம்பானுங்க, மார்க்கெட் இல்லம்பானுங்க, சங்கருக்கு இதுக்கு அது இருக்குது என்பது இருப்பானுங்க. எதையுமே நம்பாதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் சங்கர் சார் கன்ஃபார்மாக இந்த இந்தியன் 3 ஒரு வேல்யூ கொண்டு வந்துட்டு, இந்தியன் வந்து சோட போகிறவன் கிடையாது, அவன் வெளுத்து வாங்குறவன் அப்படின்றத கண்டிப்பாக கொடுப்பார் அப்படிங்கிறதுல எனக்கு நம்பிக்கை இருக்குது ஃபுல்லாக. உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரில, பட் எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது. இன்னொன்று என்னென்னா, லைக்கா இப்போ வந்து போயிட்டாங்க வெளியே இந்த ப்ராஜெக்ட்லேருந்து, சரிங்களா? ஏன்னா அவங்களால பண்ண முடியல. இப்போ சேட்டலைட் மட்டும் எடுத்து அந்த என்ன செலவு பண்ணுமோ அதை கொடுத்துருங்கன்ட்டாங்க. இப்போ படம் ரிலீஸுக்கு என்னென்னலாம் வந்து செய்யணும், அதற்கு ரெட் ஜெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளான் போட்டு கொடுத்துருக்காங்க, ஸ்கெட்ச். இதில் ஆர்கேஎஃப்ஐ உள்ளே வரவாங்க, கண்டிப்பாக வருவாங்க, வராமலாம் இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க லாபம் பார்த்துட்டாங்க. இந்தியன் 3 கமல் சாருக்கு ஒரு நல்ல ஒரு க்ளோஸான ஒரு படம் அப்படின்றதுனால கண்டிப்பாக இறங்கி செய்வார். கூடிய விரைவில் அதற்கான அப்டேட் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ சங்கர் சார் இன்கம் டேக்ஸில் ஏதோ மாட்டிக்கிட்டார் அப்படின்றதுனால இந்த வாரம் ஷெடியூலான மீட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா எப்போன்னு தெரியல. சங்கர் சாருக்கு நேரம் சரியில்லாததுனால அவர் போட்டு அடின்னு அடிக்குதுங்க. அதனால் அவர் வந்து பண்ண முடியாமல் உட்காந்துட்டு இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது எப்போ திருப்பி அதுக்கான ஒரு பலன் வந்து கிடைக்கும், இல்லை எப்போ வந்து அவங்க திருப்பி வந்து பார்த்திங்கன்னா ரீகான்சைல் பண்ணி அந்த டாப்பிக்கை வந்து கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அந்த அப்டேட்டு தான் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். வந்தோடனே சொல்கிறேன். ஏன்னா இந்தியன் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நமக்கு கிடைச்ச அப்டேட் படி ஒரு டிஸ்கஷன் ஒன்று போகுது. அதுக்கு சங்கர் சார் இந்த வாரம் அவைலபிள் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் வீக் தான் வந்து பிளான் பண்ண போகிறாங்க. சங்கர் சார் பயங்கர கான்ஃபிடண்ட்டாக இருக்கார், கமல் சார் கான்ஃபிடண்ட்டாக இருக்கார். அப்புறம் என்ன, ஆர்கேஎஃப்ஐ இருக்குது, ரிலீஸ் பண்ணுறதுக்கு ரெட் ஜெயிண்ட் இருக்குது. அப்புறம் எதுக்கு இங்கே பயப்படணும், இறங்கி துணிஞ்சு செயல்பட வேண்டியதான். லைக்காக போனால் என்ன போட்டுன்ற, சரி அவங்க கான்ஃபிடென்ட் இல்லை போகிறாங்க, பார்த்துக்கலாம். நம்ம கமல் சார் சொல்கிற மாதிரி விக்ரமில் பார்த்துக்கலாம், அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. சரி ரைட், இது ஒரு நியூஸ். அடுத்து வந்து இந்த விஜய் கமல்ஹாசன் உடைய அந்த ரசிகர்கள் சண்டை போடுறது எனக்கு பார்ப்பது நகைப்புத்தன்மையாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் கமல் சார் ரசிகர்களாக இருந்தீங்கன்னா விஜய் ரசிகர்கள் எவ்வளோ தான் குலைத்தாலும் நாய் வந்து மலையை பார்த்து குலைக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிருங்க. ஏன்னா எனக்கே நிறைய பேர் சொன்னீங்க ரிப்ளை வீடியோ போடுங்க, அவனுக்கு பண்ணுங்கள், இவனுக்கு பண்ணுங்கள். எதுக்குங்க பண்ணணும்? ஆக்சுவலாக கமலுக்கும் விஜய்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது, சரியா? அவங்களோட ரசிகர்களுக்கு அந்த ஒரு புரிதல் இருக்கணும். இவர் வந்து என்ன சொன்னார் அப்படிங்கிறது அவருடைய அனுபவத்தில் சொன்ன ஒரு விஷயம். இங்கே நீங்கள் நல்லா புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு தன்மை வந்து இதுதான். அதாவது அவர் வந்து ரசிகர்களுக்காக, தன்னை புரிந்தவர்களுக்காக பேசிய ஒரு விஷயம், அதை எடுத்து விஜய் ரசிகர்கள் இவ்வளோ தூரம் ஹேட் பரப்பும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, என்னப்பா இது முட்டாள்தனமாக பேசுகிறீங்களே அப்படின்ற மாதிரி இருக்கா இல்லையா? கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தோணியிருக்கும். ஒரிஜினல் கமல் ரசிகர்கள் இருப்பாங்கல்ல, அவங்களாம் இதை கண்டுக்கவே இல்லை, விட்டு போங்கப்பான்ட்டு. அரசியல் வந்திருப்பாங்கல்ல கமல் சார் ரசிகர்கள், அவங்க தான் இப்போ ரொம்ப ஓவராக இதை ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன், கடந்து போங்கன்றேன். இது கமல் சார் விஜய்க்கு சொல்லப்பட்டது விஷயம் கிடையாது, இது அவர் உணர்ந்து சொல்ல வேண்டிய விஷயம். அவங்களுக்கு கோவம் வருதுன்னா அப்போ அதை அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஓகே, அப்போ நம்ம வந்து தோற்றுருவோம் போல் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பயம் இருக்கா இல்லை என்னங்கிறது தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் நான் இது சொல்கிறேன், என்னை பொறுத்த வரைக்கும் ரவீந்தர் துரைசாமி அவர்களுடைய அந்த கருத்து நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களால் வந்து ஈஸியாக அதை ஜென்ரலைஸ் பண்ண முடியும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் காசை கொடுத்து கூட்டுறாங்க கூட்டம், ஆனால் கமலுக்கு வந்து உருவானது ஒரிஜினல் கூட்டம். அவராலேயே இவ்வளோ தூரம் அட்டைன் பண்ண முடியல அரசியல். இத்தனைக்கும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த நியூஸ் வந்தாலும் சரி உடனே அப்டேட் வரும். கமல் சார் வந்து அரசியல் ஆக்டிவாக இருக்கும் பொழுது நான் சொல்கிறேன், முதல் 2-3 வருஷம். விஜய் வந்து 1 வருஷம் ஆச்சு, 2 இடம் தான் பேசியிருக்காப்புல, ஒரு ப்ரெஸ் மீட் இன்னும் தனியாக ஹேண்டில் பண்ணல. இவ்வளோ நெகட்டிவ் இருக்குது. அதை நீங்கள் எதுக்கு எடுத்துக்கிறீங்கன்றேன். அவனுங்க பாட்டு அரமெண்டல் மாதிரி கதறிட்டு இருக்கட்டும், நீங்கள் அதை விட்டுட்டு போயிருங்கன்றேன். நமக்கு 1008 வேலை இருக்குங்க.
நாடாளுமன்ற தேர்தல், அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ராஜ்யசபாவுக்கு எம்பி சீட்டு, அது முடிஞ்சோடனே வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு அடுத்தடுத்து போகிறாரு கமல் சார். அதுக்கெல்லாம் வந்து வேலை நிறையா இருக்குது நமக்கு. அதை விட்டுட்டு இவங்களுக்குலாம் பதில் சொல்லிட்டு இருக்கிறதுக்கு என்னடா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. நான் அதனால தான் திருப்பி சொல்லிட்டு இருக்கேன், இது ஒரு விஷயமே கிடையாது, ஏன் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுச்சு. அடுத்து இந்த அமரன் விழா மேடையில் கமல் சார் பேசியிருப்பார், சாவறது, ஹீரோ சாவறது, இதெல்லாம் வந்து எல்லாரும் சாவறது தானே அப்படின்ற மாதிரி. அது தேவர் மகனில் எழுதியிருக்கார் டைலாக்கா. அதனால தான் ஸ்பான்டேனியஸாக கமல் சாருக்கு வந்து வந்திருக்கு. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்து பேசியிருக்காரு. அது ரொம்ப அற்புதமாக. தேவர் மகன் பார்க்கலாம், பாருங்கள், அதை பார்த்துருப்பீங்க. அந்த டைலாக் ரிமெம்பர் பண்ண முடிஞ்சால் பாருங்கள். செமையாக பேசியிருப்பார். அதாவது இருக்கிற வரைக்கும் நல்லது செய்யடா, இல்லை செத்து போயிரு, சாவுங்கிறது ஈஸி தான் அப்படின்ற மாதிரி. ஆனால் ஒரு கான்வர்சேஷன் சிவாஜி சாருக்கும் கமல் சாருக்கும் வந்திருக்கும். அது அற்புதமாக இருந்தது. அப்புறம் தக் லைஃப் கரெக்டாக இன்னும் 100 நாள் வெயிட்டிங்லேயே வெளியேறுது. இனிமேல் பேக் டு பேக் அப்டேட்ஸ் வரும்னு சொல்லிட்டு ஆர்கேஎஃப்லேருந்து தகவல். ஸோ வெயிட் பண்ணலாம், என்னென்ன அப்டேட் வருதுன்னு சொல்லிட்டு பட்டு சொல்கிறேன். இது மட்டும் இல்லாமல் வைரமுத்து வேறு ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்காரு. KS237 அடுத்த படத்துக்கு தலைப்பு வேறு லெவல், வேறு ரகம். வெளியே சொன்னோடனே மாற்றுங்கம்பாங்க, மாற்றாதீங்க அப்படின்ட்டார். அப்படி என்னடா தலைப்பு வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி நமக்கும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக தோணுது. ஸோ தீ பிடிக்கிற ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டைட்டில் தான். அது என்ன அப்படிங்கிறத நீங்கள் கணிங்க. எனக்கு தெரிஞ்சு KS237 இருக்குமா, இல்லை இவர் எழுதியிருக்காருல ப்ராஜெக்ட், அதுக்கு இதுவாக இருக்குமாங்கிறது நம்ம தெரியல. ஸோ அது வந்தோடனே நம்ம வந்து பார்க்கலாம். அடுத்து ஆர்டிஸ்ட் ஸ்ரீதர்னு ஒருத்தவர், அதாவது ஓவியர், அவர் வந்து என்ன போல் ஆயிரக்கணக்கான ஒரு பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா உதவிகள் செஞ்சுருக்காரு கமல் சார். அது மட்டும் இல்லாமல் அவர் கஷ்டப்பட்டதை பிறருக்கு கஷ்டப்படக்கூடாதுன்றதற்காகவே நிறையா விஷயங்களை அவங்களுக்கு தேவையானதை பாராட்டி அவங்கள ஊக்குவிப்பார் கமல் சார். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நான் யார்கிட்டையும் பார்த்ததில்லை அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். ரொம்ப அற்புதமாக இருந்தது. அடுத்து 2006 கௌதம் மேனன் எடுத்த வேட்டையாடு விளையாடு தான் பயங்கர வசூலாம். அதுக்கடுத்து எந்த படமும் வரல அப்படிங்கிறது தான் வந்து பேட்டர்னே. எனக்கு அதுதான் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. என்னடா 2006 அப்புறம் எந்த படமும் இல்லை அப்படிங்கிறப்ப நமக்கு ஒரு ஃபீல் சூப்பர் வேற லெவல் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து இருக்கிறப்ப, டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா கௌதம் மேனன் இப்போ ஒரு இன்டர்வியூவில், நான் வந்து அதை வேட்டையாடு விளையாடு 2 வந்து பிளான் பண்ணியிருந்தேன், பட் இப்போ அவர் வில்லன் வந்து இல்லைங்கிறப்ப எனக்கு கொஞ்சம் மனம் உடஞ்சி போச்சு. பட் இருந்தாலும் நான் கமல் சார்கிட்ட கன்வின்ஸ் பண்ணி அந்த கதையை சொல்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. பட் நான் தான் ஒரிஜினல் ஃபேன் பாய். என்னை பொறுத்த வரைக்கும் கேர்ள் ஃப்ரெண்டே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கமல் சார் படங்களை, மணிரத்னம் சார் படங்களை பார்த்து நான் வந்து உருவாக்கினேன். என்னுடைய ஸ்கிரிப்ட் நான் படிக்கவும் இல்லை, எங்கேயும் படிக்கலை. அதே மாதிரி மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டே இருந்தேன், கமல் சார் வச்சு படம் இயக்கணுன்ட்டு. நான் பண்ணிட்டேன், இப்பயும் மேனிஃபெஸ்ட் பண்ணுறேன், திருப்பியும் இயக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருந்தார். செம்மையாக இருந்தது. அப்புறம் FICICIலேருந்து ஃபுல் எபிசோட் கமல் சார் அண்ட் த்ரிஷா பங்கெடுத்துக்கிட்டாங்கல்ல, அந்த எபிசோட் வந்திருக்கு. அதில் நான் சொன்னேன்ல, த்ரிஷா வந்து வில்லி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லியிருப்பாங்க. எனக்கு பொன்னியின் செல்வனில் பாசிட்டிவ் கேரக்டர், இதில் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் கேரக்டர் அப்படின்ற மாதிரி. ஸோ தட் இஸ் வெரி வெரி குட். நம்ம சொன்னது வந்து கரெக்டாக இருந்துச்சா? சொன்னேன், முதல்ல நான் தான் சொன்னேன்னு நினைக்கிறேன். த்ரிஷா வந்து நெகட்டிவ் உண்டு, அது அவங்களே ஒத்துக்கிட்டாங்க, வேறு லெவல். அப்புறம் இளையராஜா அவர்களுக்கு சிம்பனி லண்டனில் நடக்குது 8 மார்ச்ங்கிறது உங்களுக்கு தெரியும். கமல் சார் வந்து இளையராஜாவை மிகைப்படுத்தி பேசியிருக்காரு. கடவுளே கமல் சார் நம்ப மாட்டார், எனக்கு இளையராஜா தான் கடவுள், அவர் மாதிரி யாராவது சொல்லுங்கள் நான் வணங்குறேன் அப்படின்ட்டார் ஒரு இதில். வேறு லெவலில் அந்த மாதிரிலாம் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கமல் சார் வந்து மகளிருக்கு எவ்வளோ தூரம் வந்து ஒரு உரிமை தொகை கொடுக்குறதா இருக்கட்டும் பண்ணுறாருல. ஃபஸ்ட்டு ஃபீமேல் டிரைவர் இருக்காங்கல்ல, வசந்தகுமாரின்னு சொல்லிட்டு, அவங்கள மகளிர் மட்டும் அப்படின்ற படத்தில் ஒரு யூஸ் பண்ணியிருக்காரு கமல் சார். பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு இன்வால்மெண்ட்டு கமல் சாருக்கு. அந்த மகளிர் அப்படின்ற அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும், அவங்களுக்கு நிறையா செய்யணும், அவங்க நிறையா உருப்படணும் அப்படின்ற மாதிரி நினச்சிருக்காருல்ல, பெரிய விஷயம். உங்களுடைய கருத்துக்கள். மீண்டும் சந்திப்போம். குட் பை.